ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு அமீபி. இந்த வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வால் டெக்கர் ஒன்று பண்ணலாம். நான் வீட்டில் நார்மலாக டெக்கர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது என் கையால் செஞ்சு ஒட்டுறது வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். கிடைக்காத பட்சத்தில் அப்படின்னா தான் வெளியேருந்து வாங்கி எதாவது ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுவேன். ஸோ இந்த வால் டெக்கர் வந்து ரொம்ப அழகான ரொம்ப சிம்பிள் அண்ட் அதே டைம் கிளாஸியாக இருக்கும் வீட்டில் மாட்டிருக்கும் போது. ஸோ இதுக்கு வந்து ஒரு 4 to 5 செட்ஸ் ஆஃப் ஐஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பாக்ஸில் வந்து எனக்கு அரௌண்ட் 30 இருந்தது. ஸோ அந்த ஐஸ்டிக்ஸை வாங்கிட்டு ஸ்ப்ரே பெயிண்ட்டை வச்சு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அது இல்லாதவங்க ஆக்ரிலிக் பெயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து கொஞ்சம் க்ளாஸியாக இருக்குது. அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறவங்க 3 to 4 வாட்டி வந்து மேலே அடிச்சுக்கோங்க. அப்போ கொஞ்சம் நல்லா திக்கான ஒரு கலர் ஒன்று கோல்டன் கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒட்டிட்டு இதை ஒரு 25 பீஸு கிட்ட வந்து ரெடி பண்ணிட்டேன். எந்த வாலில் ஒட்ட போகிறீங்களோ அந்த வாலுக்கு தக்கன ஃபஸ்ட்டு வச்சு டிசைன் பண்ணிக்கோங்க. ஸோ வச்சு பார்க்கும்போது என்னோடய வாலுக்கு வந்து அது ஒரு ரெக்டாங்கிள் வால். ஒரு சைடில் வந்து கதவோட ஒரு ஓரத்தில் வந்து வரும். அது தக்கன வந்து நான் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ரெக்டாங்கிள் டிசைன் வர மாதிரியே நான் வந்து அலைன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வச்சு பார்க்கும்போது பர்ஃபெக்டாக வச்சுட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு சாக் பீஸ் அல்லது ஒரு பென்னிட்டு அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு க்ளூ பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி க்ளூ பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு க்ளூ வச்சு யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து நம்ம எடுத்து மாட்டும் போது டக்குன்னு உடஞ்சிரும். நான் எனக்கு 2-3 வாட்டி நடந்த பிறகு தான் இந்த ஒரு விஷயமே நான் கற்றுக்கிட்டேன். கன் க்ளூ அல்லது வந்து ஒரு வுட்டன் ஸ்டிக்கர் வுட்டை ஒட்டுறதுக்கான க்ளூஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை மாதிரி க்ளூ எடுத்துட்டிங்கன்னா செவத்தில் மாட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வச்ச இடத்துல எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு கம் வச்சு ஒட்டிட்டு பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு அதை அப்படியே எடுத்து மாட்டிடலாம். நான் ஏதாவது ஒரு வேலை பார்த்தேன்னா அவளுக்கும் அதே வேலை அதே மாதிரி அவளுக்கும் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் தான் நான் ஃபைனல் பண்ணியிருந்தேன். கீழே ரெக்டாங்குலர் வாலுக்கு மாட்டுற மாதிரி. அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் கலர் தேவைப்பட்டுச்சு. அதனால ரெண்டாவது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி கலர் பண்ணிட்டேன். ஸோ கம்மெல்லாம் வெளியே தெரிஞ்சாலும் அது கோல்டன் கலர்லேயே தெரியும் சொல்லிட்டு இன்னொரு வாட்டி பெயிண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து மாட்டுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ மாட்டுறது வந்து நான் டபுள் சைஸ் ஸ்டிக்கர் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து ஆணிலே மாட்டலாம், இல்லைனா வேறு எதாவது கூட யூஸ் பண்ணி மாட்டிக்கலாம். இந்த சைடில் தான் நான் வாட்டருக்கு தான் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.